காக்ரோச் ஜனதா பார்ட்டியை வந்து மத்திய அமைச்சர்கள் வந்து சந்திக்க போறது. அந்த சந்திப்பில் அவங்க வைக்கக்கூடிய முக்கியமான அந்த 4 கோரிக்கைகளை வந்துட்டு இந்திய ஒன்றிய அரசு கட்டாயம் ஏற்றுக்கிட்டா தான் வந்துட்டு இந்த போராட்டத்தை கைவிடுவோம். தர்மேந்திர பிரதான் அவர்கள் வந்து அவருடைய பதவியை ராஜினாமா பண்ணுவாரா? வேற ஒரு அமைச்சரவைக்கு அவரை மாற்றிடுவாங்க. நிர்மலா சீதாராமன் கல்வி அமைச்சரை மாற்றுற ஐடியா அவங்களுக்கு ஏற்கனவே இருக்குது. இதை தாண்டி மோடி என்ன செய்வார்னு நினைக்கிறீங்க? இதை தாண்டி இந்த போராட்டம் தொடர்ந்துச்சு அப்படின்னா நம்ம போடுற மாதிரி போடுறாரு ஒரு ரீல்ஸ். நள்ளிரவுல வீடியோ ரிலீஸ் பண்ணுறாரு. அவர் மூஞ்சி அந்த மாதிரி நேரத்தில் இருட்டை பார்த்தோம்னா ரொம்ப கஷ்டம் தான். குழந்தைங்களா இருந்தாலும் அழுதிருக்கோம். எங்களோட அடுத்த இலக்கு மோடி நாங்கள் ரிசைன் பண்ண சொல்லுவோம். சொன்ன உடனே இறங்கி வந்துடுறாங்க பாருங்க. இதுதான் இந்த அயோக்கியத்தனம் அப்படின்னு. மாணவர்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய எந்த அநியாயத்தையும் பொறுத்து கொள்ள மாட்டோம். அப்போ இவ்வளோ நாள் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? சோனம் வாசுங் அவருடைய மனைவி வந்து, அதாவது ராகுல் காந்தி அவர்கள் வந்து மோடி அவருடைய இல்லத்துல வந்து வெளியே போராட்டங்கள் நடத்திருந்தாங்க. அது வந்து ஒரு நேர்மையற்ற ஒரு போராட்டம். எவ்வளோ காலம் அவங்க போராடிட்டு இருக்கிறாங்க. எவ்வளோ காலம் அவர் உண்ணாவிரதம் இருந்துட்டு இருக்காரு. ஜந்தர் மந்தருக்கு ஒரு போகிறதுக்கு யாரோ தடுத்தாங்களா? அவங்க எடுத்துடுறாங்க கையில். மொத்த அரசியல் அது உடனே இவர் போயிட்டு மோடி அரசே வந்து போராட்டத்துக்கான அனுமதி வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் தாவேக அரசு முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து இதற்கான அனுமதி வந்து கொடுக்கல. ஆது வருஜனன்ற மாபெரும் தலைவர் இதெல்லாம் பார்லிமெண்ட்ல மெஜாரிட்டி இருந்தால் தான் செய்ய முடியும். அதனால நீ எல்லாம் இதெல்லாம் போராடுறதுலாம் வேஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. முடிவுக்கு வந்துட்டான், நம்மளால எதுவும் முடியாதுன்ட்டு. இதே தாவேகா ஸ்டாலின் ஆட்சியில் இருக்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டில். அப்போ அன்னைக்கு தெரியலையா திருட்டு பசங்க. இது மட்டும் இல்லாமல் அமீர் அவர்கள் கட்சியை தொடங்குறதுக்கு முன்னாடி யாராக இருந்தாலும் முகத்தில் கர்ச்சீஃப் கட்டிட்டு வந்து போராட்டம் பண்ணுவாங்க. ஆனால் கட்சி தொடங்கினதுக்கு அப்புறமா யாருமே இந்த போராட்டத்துக்கு கலந்து கொள்ள மாட்டாங்க. இல்லைங்க, நான் எந்த சினிமாக்காரனையும் நான் ஏற்றுக்க தயாராக இருக்கேன். இதே விஜய் கூட தான் போயிட்டு அங்கே போயிட்டு அனிதா என் தங்கச்சி அப்படின்னாரு. என்னாச்சு? தயவு செய்து சொல்ல வர இளைஞர்கள் எல்லாம் விடுங்க. எம்ஜிஆர் ஆச்சு, ஜெயலலிதா ஆச்சு, விஜய் ஆச்சு, புடலங்க ஆச்சு, விஜயகாந்த் ஆச்சு, அந்த வரலாறு தூக்கி புதையுங்க. தமிழ்நாட்டுடைய மானம் போது. முதல் நாள் இவங்க என்ன அறிக்கை கொடுக்குறாங்க? இந்த மோதலை தவிர்த்திருக்க வேண்டும். மோதலாக நடந்துச்சு, அடிச்சு ஒடுக்குனாங்க. பிகாஸ் உங்களுடைய மாஸ்டருக்கு கோவம் வந்துடக்கூடாது. டெல்லி மாஸ்டர் சரி முறை போய்ட்டு அழுகுறானுங்க. எல்லாத்தையுமே அழுகுறானுங்க. மகாபலிபுரத்தில் கதறினாரு ரூமுக்குள்ள, இவங்களாம் தியேட்டருக்குள்ள கதறாங்க. கதறல். தமிழ்மண் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு வைநாதன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். டெல்லியில் இந்த நீட் எதிர்ப்பு விவகாரம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விவகாரமாக போயிட்டுருக்கு. நாளுக்கு நாள் வந்து அந்த போராட்டங்கள் வந்து அதிகரிச்சுட்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி சோனம் வாசுங் அவர்கள் வந்து 26 நாளாக உண்ணாவிரத போராட்டம் நடத்தியிருந்தார். அந்த போராட்டத்தை இன்னைக்கு வந்து அவர் நிறுத்தியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் காக்ரோச் ஜனதா பார்ட்டியை வந்து மத்திய அமைச்சர்கள் வந்து சந்திக்க போகிறதா, அதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? அந்த சந்திப்பில் அவங்க வைக்கக்கூடிய முக்கியமான அந்த 4 கோரிக்கைகளை வந்துட்டு இந்திய ஒன்றிய அரசு கட்டாயம் ஏற்றுக்கிட்டா தான் வந்துட்டு இந்த போராட்டத்தை கைவிடுவோம்னு சொல்லியிருக்காங்க. அதில் முக்கியமாக அந்த கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் இந்த நீட்டு தேர்வில் நடந்த குளறுபடிக்கு எல்லாத்துக்கும் பொறுப்பேற்றுக்கொண்டு அவர் பதவி விலகணும். அதில் இருவேறுபட்ட கருத்து இல்லை. ரெண்டாவது வந்து இந்த வழக்குகளை எல்லாம் வாபஸ் வரணும். எதுவாக இருந்ததுனாலும் இந்த விடயம் வந்துட்டு ரொம்ப முக்கியமாக என்னென்னா, பாரதிய ஜனதா வந்துட்டு அவங்கள மிரட்டி ஒரு அடக்குமுறைக்கு உட்படுத்தி அவங்கள வந்துட்டு அந்த போராட்டத்தை கலைச்சிடலாம் அப்படின்னு பார்த்தாங்க. அது நடக்கலை. அது சமூக விரோதிகளுடைய போராட்டம், பின்னணியிலிருந்து தேச விரோத சக்திகளெல்லாம் இயக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க. யாரும் நம்பலை. ஸோ கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னம்னா, எந்த போராட்டத்தை இவங்க முடக்க நினச்சாங்களோ அது அந்த 20ஆம் தேதிக்கு பிறகு திங்கட்கிழமை அந்த நாடாளுமன்ற பேரணி நாடாளுமன்றத்தை நோக்கி பேரணிக்கு பிறகு பார்த்திங்கன்னா மேலும் பலப்பட்டுக்கிட்டே வருது. நாளுக்கு நாள் அங்கே வரக்கூடிய கூட்டம் அதிகரிச்சுக்கிட்டே வருது. அந்த கூட்டம் மட்டும் அதிகரிக்கலை. அந்த கூட்டம் அங்கே வந்து போராடும் போது அவங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் நாடு முழுவதும் வந்துட்டு ஃப்ரீயாக ஆர்டர் பண்ணி வருது. யாரும் அங்கே வச்சு சோறுலாம் சமைக்கலை. அப்படிலாம் ஏதாவது பண்ணி வச்சுருந்தோன்னா அமெரிக்கா பணம், யூரோப் பணம், ஏதாவது சொல்லுவாங்க, சீனாவுடைய பணம்னு ஏதாவது சொல்லுவாங்க. அப்படிலாம் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. எல்லாம் வந்துட்டு இங்கேருந்தே அப்படியே ஒவ்வொரு மக்களும் அதை ஏற்பாடு பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இங்கேருந்து ஆர்டர் போடுறாங்க, அங்கே எடுத்துகிட்டு போட்டு அங்கே சப்ளை பண்ணு அப்படின்ட்டு. அது பாட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்குது, அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாத நீங்கள் பார்த்துருக்கக்கூடிய அது பல தொலைக்காட்சிகளில் காட்டலை. முக்கியமாக என்ன அப்படின்னோம்னா, அவங்க வந்துட்டு அவங்க போராடக்கூடிய இடத்த தூய்மையாக வச்சுட்டு இருக்கிறாங்க. அப்படி இப்படி குப்பை மாதிரி போட்டுட்டு கட்சிகள் மாதிரி இல்லாமல் அப்படியே அந்த இடத்தையும் தூய்மையாக வச்சுட்டு இருக்கிறாங்க. எந்த விதமான ஏற்பாடும் கிடையாது. அவங்களுக்குள்ளேயே எல்லாத்தையும் பண்ணிக்கிறாங்க. ஒரு ஆர்கனைஸ்டாக அந்த போராட்டத்தை கொண்டு போகிறாங்க. அதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ரொம்ப உறுதியாக தங்களுடைய இலக்கை நோக்கிய போராட்டம். எங்களுடைய மக்கள் இப்படி ஒரு நுழைவுத் தேர்வுன்ற பேரில் ஒரு மோசடிக்கு உள்ளாக்கப்படுவதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய இந்த அப்படியே பெரிய இந்த மக்கள் முகம்னு சொல்லுவாங்க இல்லையா, சும்மா அந்த மக்களுக்காக தான் என்ன செய்கிறோம் அப்படின்னு அதை எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க. இவங்க கார்பரேட்டுக்காக தான் செய்கிறாங்க எல்லாத்தையுமே அப்படின்றத எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லை, மோடி ஆட்சி அப்படின்றது மக்களுக்கானதோ வளர்ச்சிக்கானதோ இல்லை, அது கார்பரேட்டுகளுக்கானது, ஒரு அராஜகமான சர்வாதிகார ஆட்சி அப்படின்றது தான்
இந்த அவங்க பண்ண அந்த அடக்குமுறை வந்துட்டு வெளிப்படுத்துச்சு. இந்தியாவில் வேறு எங்கேயுமே மாணவர்கள் மீது இப்படியான ஒரு அடக்குமுறையை எந்த ஒரு இதுவும் வந்துட்டு கண்டுபிடித்து விடலை. அந்த அந்த தடிகள் எல்லாம் வந்துட்டு ஆணியை குத்தி நம்ம பார்த்தோம், அதை அடித்தாங்க. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னோம்னா பெல்லட் குண்டு அப்படின்னு சொல்லுவாங்க, சின்ன சின்ன போட்டு அதை போட்டு காஷ்மீரில் பண்ணியிருக்காங்க. இன்னும் சில இடங்கள்லாம் 2016 அதை யூஸ் பண்ணுறாங்க துணை ராணுவ படைகள். ஆண் காவலர்களே வந்து பெண்களை தாக்குறதையும் நம்ம வந்து ஆமாம், அது எப்படியாப்பட்ட மோசமான தாக்குதல்லாம் வந்துட்டு விஷுவல் வந்துருக்குது. அதெல்லாம் வெளியில் வந்துடக்கூடாதுன்றத இன்டர்நெட்டை கட் பண்ணுறாங்க. ஆனாலும் அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த இதை வச்சுட்டு கவர் பண்ணி இன்டர்நெட் இருக்கிற இடத்துல வந்துட்டு அதை அப்லோட் பண்ணி அதை உலகத்துக்கு அவங்க கொண்டு வராங்க. பட்டு மோசமான அளவில் அந்த மோடி அந்த அங்கே இருக்கக்கூடிய துணை ராணுவ படையில் அந்த ப்ளூ ட்ரெஸ்ஸில் இருக்கிறவங்கள அதே ப்ளூ ட்ரெஸ்ஸில் வந்திருக்கக்கூடிய பாஜக ஆர்எஸ்எஸ் குண்டர்கள் தான் அதை செய்கிறாங்க, வேறு யாருமே இல்லை. அவங்க ரெண்டாவது நாள் பார்த்தீங்கன்னா அவங்களும் நீண்டமான தடியோடு வந்து நின்றுட்டு இருந்தாங்க. முதல் நாள் வந்துட்டு ஏதோ உதையெல்லாம் வாங்கினவங்க ரெண்டாவது நாள் தடியெல்லாம் பிடுங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இவங்களாம் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்படியேப்பட்ட ஒரு நிலையெல்லாம் நம்ம பார்த்தோம். பேட்ஜ் இல்லாத போலீஸ்காரன்லாம் அப்படியேப்பட்ட அந்த திருட்டு ரவுடி கும்பல் தான். ஆக மோடி அரசனுடைய அந்த மறைமுகம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இது வரைக்கும் அதை அப்படியே இன்றைக்கி எக்ஸ்போஸ் பண்ணி நம்மளாம் சொன்னோம், இது ஒரு கார்ப்பரேட் கவர்மெண்ட்டு, கார்ப்பரேட்டுக்காக தான் எல்லாம் செய்வான், மக்களுக்காக எதையுமே செய்ய மாட்டாங்க அப்படின்றத கிட்டத்தட்ட 2016-17 நம்ம சொல்லிக்கிட்டே வரோம். ஆனால் இவங்கக்கிட்ட தான் அது வந்துட்டு வெளிப்பட்டுச்சு. இந்த போராட்டத்தை ஒடுக்கிறதுக்காக முற்பட்ட போது தான் வெளிப்பட்டுச்சு. இதை வந்துட்டு சும்மா அந்த விவாதங்கள்லாம் நீங்கள் பார்க்கலாம், எப்படி வந்து சொல்கிறாங்க ஒருத்தர் அப்படின்ட்டு. அங்கே பிஜேபிக்காரன் நேற்று மோடி வந்துட்டு என்ன சொல்கிறாரு, நம்ம போடுற மாதிரி போடுறாரு ஒரு ரீல்ஸு, நள்ளிரவில் வீடியோ ரிலீஸ் பண்ணுறாரு. அவர் மூஞ்சி அந்த மாதிரி நேரத்தில் இருட்டில் பார்த்தோன்னா ரொம்ப கஷ்டம்தான். ஏதோ பார்த்துட்டாங்க மக்கள், குழந்தைங்களா இருந்தாலும் அலறிட்டுருக்கோம். அதில் அவர் பேசுகிறார், இப்படி அவர் பிரதமர் பேசுகிறது. அப்படியேப்பட்ட கட்டாயம் உனக்கு என்ன ஏற்பட்டுச்சு? நேர்த்தியாக ஒரு விடயத்தை கேட்குறாங்க. ஒரு தேர்தலை சரியாக நடத்தக்கூடிய ஒரு சிஸ்டம் உன்னோடது இல்லை, போச்சு. நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி அப்படின்னு சொல்லக்கூடிய NTA தொடர்ந்து இதில் பல நேரங்களில் வந்து இந்த மாதிரி ஒரு மோசடியாக இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே வராங்க. எங்கே பார்த்தாலும் ஒவ்வொரு ஆண்டு நடக்கக்கூடிய தேர்வுலையும் இந்த மாதிரி ஒரு குழப்படிகள், இந்த மாதிரி கொஸ்டின் வெளியாகிறது, இதெல்லாம் வந்துட்டு நடந்துட்டு. அதனால தான் ஒழிச்சிரு அப்படின்றாங்க அவங்க. ஆக்சுவலாக இதனுடைய அடுத்த கட்டம், அது முதற்கட்டம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா தர்மேந்திர பிரதான். இந்த போராட்டத்தினுடைய ஒரு ஆரம்ப கட்ட இலக்கு தான் அது. ஸோ ஒடுங்கின உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, எங்களோட அடுத்த இலக்கு மோடியை நாங்கள் ரிசைன் பண்ண சொல்லுவோம் சொன்ன உடனே இறங்கி வந்துடுறாங்க பாருங்க. இதான் அந்த அயோக்கியத்தனம் அப்படின்றது. அப்போது ஒரு தர்மேந்திர பிரதானை வச்சுட்டு புரிய வச்சுட்டு பண்ணிட்டு இருக்கிற வரைக்கும் என்னோட பேசியிருந்தாங்க. மோடியை புரிய வச்சோன்னா அவரே வந்துட்டார், ரீல்ஸு வந்துட்டு பேசுகிறாரு. மாணவர்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய எந்த அநியாயத்தையும் பொறுத்து கொள்ள மாட்டோம். அப்போ இவ்வளோ நாள் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? இதுக்கு மேலே ஏதாவது வார்த்தை வேணும்னா விஜய் கிட்ட தான் போய் கடன் வாங்கணும். நம்ம முதலமைச்சர் இருக்கார், அவர் தான் நல்லா சொல்லுவார், வாயில் வருது டேஷு அப்படின்னு போட்டு அவர் தான் செய்வார். நம்மளாம் அப்படி பேசக்கூடாது இல்லை பத்திரிகையாளர்கள். இளைஞர்களை வந்துட்டு வஞ்சிக்கக்கூடியவர்கள் இவர்களெல்லாம் வந்துட்டு பெரிய குற்றம் விடக்கூடாது. இதைத்தானே வந்துட்டு காக்ரோச் ஜனதா பார்ட்டி ஆரம்பத்திலிருந்து சொல்லிச்சு. அவங்க காக்ரோச்சுன்னு பேர் வச்சாங்க. ஏன் வச்சாங்க? இந்த நாட்டுடைய உச்ச நீதிமன்ற நீதிபதி வேலை இல்லாதவங்களை பார்த்து காக்ரோச்சுன்னாரு. சூரியகாந்த் இன்னும் உட்காந்துட்டு இருக்கிறான். அவனுக்கு எதிராக நீங்கள் என்ன பண்ணீங்க? ஆனால் இதை வந்து அவசரமாக ஒரு வழக்காக எடுக்க சொல்லியும் அவர் வந்து இந்த வழக்கு அவசரமாக எடுக்க முடியாது, எங்களுக்கு வேறு வேலை இருக்குன்ற அளவுக்கு அவர் பேசி டோன்ட் வேஸ்ட் மை டைம்லாம் சொல்லியிருக்காரு. அவர் ரொம்ப பெரிய ஆள். இவங்கெல்லாம் யார் வந்திருக்காங்க ஜட்ஜான்றதை பாருங்கள். பிஜேபி வந்துட்டு உடனே அதான் முக்கியம். இவங்கெல்லாம் வந்துட்டு இந்த எலிட்ஸ் நல்லா படிச்சுட்டு, இந்த நாட்டினுடைய செல்வாக்கில் நல்லா படிச்சுட்டு, நிறைய சம்பளம் வாங்கிக்கிட்டு, நிறைய வசதிகளை அனுபவிச்சுக்கிட்டு, நிறைய சொத்துக்களையும் வச்சுக்கிட்டு இவங்க வந்துட்டு நீதி பரிபாலனை செய்கிறாங்க. அதையும் இந்த நாடு நம்பிக்கிட்டு இருக்குது. MR ராதா தான் நல்லா கேட்டார், நடிக்கவேலி MR ராதா கேட்டார். 40 வருஷம் லாயராக இருக்கும்போது சொல்லாத பொய்யெல்லாம் சொல்லிவிட்டு அவன் நீதிபதியானவன்னா உண்மையே பேசுவார், நம்புறீங்க பார்த்தீங்களா, இதான் உங்களுடைய முட்டாள்தனம் அப்படின்னாரு அவர். அந்த மாதிரி ஆட்கள் இவங்கெல்லாம். காக்ரோச் அப்படின்னாரு. அதுக்கு ஒரு மூமெண்ட்டை வந்துட்டோன்னே இருந்தாலும் மன்னிப்பு கேட்கணும்ல, அதுக்கு இல்லை இவங்களாவது அதனால் பதவி விட்டு நீக்கணும்ல, இது செய்யலை. இந்த நாட்டினுடைய வேலை இல்லாத திண்டாட்டம், இந்த ஆட்சியாளர்களுடைய ஃபெயிலியர், தோல்வி. வேலைவாய்ப்பை உருவாக்கலை, தகுதி பெற்றவர்கள், ஆனால் வேலைவாய்ப்பு இல்லை. வேலைவாய்ப்பு இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க சொல்லுங்கள்? அவனை படிக்க வச்ச அந்த குடும்பத்தை எப்படி காப்பாற்றுவாங்க சொல்லுங்கள்? ஒரு லெவலுக்கு மேலே நீங்கள் தகுதி பெற்றவொன்னே நீங்கள் கீழே இறங்க முடியாது.
அவங்க அம்மா அப்பா மாதிரி போயிட்டு அவங்க கூட இப்போ இந்த மாதிரி தொழில்களில் ஈடுபட முடியாது, கஷ்டம். ஆனால் அப்படி பல பேர் செய்கிறாங்க. அப்படியேப்பட்ட ஒரு நாட்டில் ஒரு போராட்டம் ஒன்று வெடிக்குதுன்னா அது எப்படி ஹேண்டில் பண்ணணுன்றது இருக்குல்ல, கையாளுறதுக்கான ஒரு முறை இருக்குல்ல. அவங்கள அடிக்கிறது, விரட்டுறது, இம்சைப்படுத்துறது, பெண்களை அவமானப்படுத்துறது, இதெல்லாமே பண்ணணும். எப்படி தள்ளிக்கிட்டு போகிறாங்க பாருங்கள் ஒருத்தர். எனவே இந்த நாடு ஒரு மிகப்பெரிய அராஜகத்தை கண்டிருக்கிறது. அந்த அராஜகத்தின் மூலம் மோடி அரசனுடைய அயோக்கியத்தனமும் சர்வாதிகாரமும் வெளிப்பட்டிருக்கு. தர்மேந்திர பிரதான் அவர்கள் வந்து அவருடைய பதவியை ராஜினாமா பண்ணுவாரா, இல்ல அவருடைய பதவி வந்து மாற்றப்படுமான்ற பல கேள்விகள் வந்து எழுப்பப்படுது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, அது மாற்றுவாங்க தான். அதுதான் அவங்க பண்ணிட்டு ஈஸியாக போயிடுவாங்க. அவங்க வேற ஒரு அமைச்சரவைக்கு அவரை மாற்றிடுவாங்க. அவரை மாற்றிட்டு இதுக்கு வந்து நிர்மலா சீதாராமனை கல்வி அமைச்சரை மாற்றுற ஐடியா அவங்களுக்கு ஏற்கனவே இருக்குது. ஸோ அவர் மந்திரி சபை மாற்றம் அப்படின்ற மாதிரி அதை மோடி உருட்டுவார். அதை பற்றி ஒன்றும் இல்லை. ஆனால் இவரை மாற்றுறதுக்கு பிற்பாடு இதே மாதிரி நடக்காது அடுத்த வருஷன்றதுக்கு என்ன அத்தாட்சி? ஸோ ஒரு சிஸ்டத்தினுடைய பிரச்சனை வந்துட்டு அதை கையாளக்கூடிய அதிகாரத்துக்கிட்ட தான் இருக்குது. புரியுதுங்களா? அப்போ அந்த கேள்வித்தாளை வந்துட்டு வெளியானதற்கும் இந்த மாதிரியான குளறுபடிகளுக்கும் நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி மட்டும் காரணம் இல்லை. ஒரு இடத்துல நின்றுட்டு தங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸை வச்சுக்கிட்டு தங்களுக்கு தேவையான மாணவர்களுக்கு வந்துட்டு உதவ நினைக்கின்ற பாஜகக்காரன் தான் அதில் முக்கியமான காரணிகள். அவங்கள யாருக்கு தூக்குறது? ஸோ அப்போ அவங்க 2வது கட்டத்துக்கு கட்டாயம் வந்தவன் தமிழ்நாடு மாதிரி ஒடி நீட்டை வேணாம் நீட்டு அப்படின்ட்டு. இப்போ இந்த மாதிரி ஒரு நீட்டு தேர்வு வந்தால் இந்த மாதிரி கேபிட்டேஷன் ஃபீஸ் இருக்காது, ஏழை எளிய மக்களெல்லாம் வந்துடுறாங்க. அப்படி வர முடிஞ்சதா? கிடையாது. நீங்கள் கோச்சிங் இன்ஸ்டிடியூட்டுக்கு போயிட்டு தான் வந்து இங்கே பரீட்சை எழுதணும். அப்படி எழுதினா தான் ஏதோ மார்க் எடுக்க முடியும். 2 லட்சம் 3 லட்சம் செலவு பண்ணணும். அதுக்கப்புறம் கூடுதலாக ஃபெயில் ஆகிட்டனா மறுபடியும் ஒரு கோர்ஸு, மறுபடியும் ஒரு 1 லட்சம், 6 மாத கோர்ஸு, 8 மாத கோர்ஸு, இப்படிலாம் வச்சு நல்லா சம்பாதிக்கிறாங்க. அப்படி சம்பாதிக்கும் போது அவ்வளோ செலவு பண்ணக்கூடிய அந்த பணக்கார வீட்டு பிள்ளைங்க பாஸ் பண்ணுறதுக்கு செலவு பண்ணுவாங்கல்ல, அதுதான் இவ்வளோ பெரிய பிரச்சனையாக வந்திருக்கு. ஸோ இதை தான் புரிஞ்சுக்கணும். எனவே ஃபஸ்ட்டு சிஸ்டம் தப்பு, 2வது இவங்க கொண்டு வந்த இந்த என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டும் தப்பு. தூக்க வேண்டியதுதான். ஒரு மருத்துவ மாணவன் படிக்க போகிறவனுக்கு வந்து இதெல்லாம் தேவையில்லை. இவங்க வைக்கக்கூடிய ஆப்டிடியூட் டெஸ்ட்டெல்லாம் தேவையில்லை. புரியுதுங்களா? அவனை மார்க்கை வச்சுக்கிட்டு அதை வச்சுட்டு பண்ணால் போகிறோம். என்ன நிறைய மருத்துவக் கல்லூரிகளை நீங்கள் உருவாக்குறோம். அதுக்கு செலவு பண்ண தயாராக இல்லை மோடி அரசு. அந்த மருத்துவக் கல்லூரியை உருவாக்கி அந்த மருத்துவ கல்வியின் மூலம் முதலீடு செஞ்சு நிறைய சம்பாதிக்கக்கூடிய கார்ப்பரேட்டுக்கு வழி பண்ணால் தான் அந்த நீட்டு தேர்வு. அது நம்ம பல முறை சொல்லியிருக்கோம், இப்போ புதுசாக சொல்ல வேணாம். எனவே இந்த தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ணிட்ட உடனே, பதவி மாற்றம் நடந்துட்ட உடனே இதெல்லாம் முடிஞ்சு போயிடும் அப்படின்னு நினைக்கிறது வந்துட்டு சும்மா பேச்சு தொடரும். சரி, இது மட்டும் இல்லாம மக்களவை மற்றும் மாநிலங்களவை வந்து 5வது நாளா வந்து ஒத்திவைக்கப்பட்டிருக்கு. நாடாளுமன்றத்துல இந்த நீட் குறித்து எதிர்க்கட்சிகள் வந்து பதாகை ஏந்தி போராட்டங்களும் அங்கேயும் வந்து நடத்திட்டு இருக்காங்க. இப்போ இது வந்து ஒத்திவைக்கப்பட்டுட்டே இருக்கு தொடர்ந்து. இது குறித்து வந்து பேசுறதுக்கான வாய்ப்புகளும் வந்து நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. இதோட கருத்து என்ன சார்? எப்படி இது பார்க்குறீங்க? வந்து பாரதிய ஜனதாவுடைய ஸ்ட்ராட்டஜி அதான். இங்கே இருக்கக்கூட ஊடகங்கள் என்ன சொல்கிறாங்க, எதிர்க்கட்சிகள் அமளி அவை ஒத்திவைப்பு நீ கூட போடுறாங்க. எதிர்க்கட்சிகள் நேராக வந்துட்டாங்க, ஏதாவது கத்துறாங்க, கோஷம் போடுறாங்களா? எப்படி அவங்கள மேலே குற்றம் சாட்டுறாங்க? எதற்குமே அனுமதி தரலன்னும் போது அனுமதியை கேட்டு அவங்க போராடுறாங்க, அது அமளின்னு சொல்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் மக்களவையோ இல்லை மாநிலங்களவையோ அவங்க வந்துட்டு நடத்தணுன்ற அவசியம் அவங்களுக்கு இல்லை. அவங்களுக்கு தேவை என்ன? சில சட்டங்களை நிறைவேற்றுறதுக்கான அவசியம் அங்கே இருக்குது. அதுக்கு வந்துட்டு கடைசி 3 நாள் கடன்னு முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. மற்ற நாளில் அவை நடந்தாலும் சரி நடக்கலைனாலும் சரி அவங்களுக்கு கவலை இல்லை. ஏன்னா அவங்க இந்த மக்கள் சார்ந்த திட்டங்கள் எதையும் நிறைவேற்றுவதும் இல்லை, அதை பேச போகிறதும் இல்லை, அதற்கான எண்ணமும் அவங்கக்கிட்ட இல்லை. அப்புறம் அவங்க நடத்த போகிறாங்க. அதுதான் காரணம். ஸோ அவை நடக்கலையான்னா இதையே ஒரு காரணமாக பயன்படுத்தி கடைசி வரைக்கும் இழுத்துட்டு போயிடுவாங்க. சோனம் வாசுங் அவருடைய மனைவி வந்து ராகுல் காந்தி அவர்கள் வந்து விமர்சிச்சிருக்காங்க. அதாவது ராகுல் காந்தி அவர்கள் வந்து மோடி அவருடைய இல்லத்துல வந்து வெளியே போராட்டங்கள் நடத்தியிருந்தாங்க. அது வந்து ஒரு நேர்மையற்ற ஒரு போராட்டம். அதாவது அவர் உண்மையிலேயே வந்து மாணவர்கள் மேல அக்கறை இருந்தது அப்படின்னா ஜந்தர் மந்தர்ல வந்து ஒரு போராட்டம் நடத்தியிருக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அவங்க முன் வச்சிருந்தாங்க. மக்கள் வந்து முழிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இதுக்கப்புறம் மக்களை ஏமாற்ற முடியாது அப்படின்னு ஒரு விஷயம் முன் வச்சிருக்காங்க. இவங்களுடைய கருத்தை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? ரொம்ப சரியான கருத்துன்னு நான் சொல்ல வரேன். அது கடந்த 20ஆம் தேதி எவ்வளோ நாளாக அவங்க போராடிட்டு இருக்கிறாங்க. எவ்வளோ காலமாக அவர் உண்ணாவிரதம் இருந்துட்டு இருக்காரு. ஏன் ஜந்தர் மந்தருக்கு ஒரு போகிறதுக்கு யாரோ தடுத்தாங்களா? அங்கே போய்ட்டு அந்த ஆதரவு தெரிவிக்க வேண்டியதானே.
இவங்க எவ்வளோ எம்பிக்கள் தமிழ்நாட்டில் இருந்தவங்க, ராஜா, கனிமொழி, இன்னும் எவ்வளோ பேர் போயிட்டு அங்கே ஆதரவு தெரிவிக்கிறாங்க. இவரும் போய் ஆதரவு தெரிவிச்சிருக்கலாங்க. இந்த மாதிரி ஒரு நடந்து அந்த விஷயம் பெருசான உடனே இது அவங்க எடுத்துடுறாங்க கையில், மொத்த அரசியல் அது அது உடனே இவர் போயிட்டு பிரதமர் வீட்டு முன்னாடி போயிட்டு மறியல் பண்ணார். என்ன ஆகிட போகுது? உங்களை உடனே சிறைப்படுத்துகிறாங்க. உடனே ஒரு 3 மணி நேரம் சிறைச்சாலை, உடனே வீட்டுக்கு வந்துட வேண்டியது. அப்புறம் இவரோட தான் ஹெட்லைன்ஸு, ராகுல் காந்தி சிறை பிடிக்கப்பட்டார். என்ன சிறை பிடிக்கப்பட்டார்? என்ன பண்ணீங்க நீங்கள்? நீட் ஒழிப்புக்காக நீங்கள் ஏதாவது போராடி இருக்கீங்களா? காங்கிரஸ் கட்சி இங்கே டிஎம்கே போராடி இருக்கு. சட்டமன்றத்தில் வந்துட்டு தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க, சட்டமே ஏற்றி இருக்கிறாங்க விலக்கு கோரி. ஏதாவது காங்கிரஸ்காரங்க ஏதாவது பண்ணியிருக்காங்களா? எதுவுமே கிடையாது. அப்போ மாணவர்கள் போராட்டம் பண்ணும்போது அதுவும் தன்னை நோக்கி வரணுன்ற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணிட்டு நீங்கள் போனீங்க அப்படின்னா அதைத்தான் அவங்க எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க. கீதாஞ்சலி வாங்சோக்டுடைய மனைவி அவங்க எக்ஸ்போஸ் பண்ணது அப்படின்னம்னா இவங்களுடைய கோர அரசியல் முகம் எல்லாத்தையும் ஒரு அரசியல் ஒரு அட்வான்டேஜ். இப்போ பாருங்கள், பிஜேபி என்ன செஞ்சுட்டு இருக்குதோ அதே தான் காங்கிரஸ் ஆட்சியில் உட்கார வச்சாங்கனால செய்யும். என்ன இது மதவாதத்தோடு செய்யும், அது வேற ஒரு இடத்தோட செய்யும். இது வந்துட்டு ஒரு பிற்போக்குத்தனமான ஒரு கட்சி பிஜேபி அப்படின்னா, இது வந்து ஒரு பண்ணையர் கட்சி, இது ஃபியூடல் காங்கிரஸ். அதனால் ரெண்டும் ஒன்று தான். அதனால் அவங்களுடைய அரசியல் எப்பொழுதுமே இந்த மாதிரி தான் இருக்கும். ஒன்றும் இல்லை, இங்கே இருக்கிற காங்கிரஸ்காரங்க பாருங்கள், அந்த மாணவர்களுக்கு ஆர்வம் ஒரு போராட்டத்தையும் முன்னெடுத்தது கிடையாது. ராகுல் காந்தி வந்துட்டு சிறையில் வச்சுட்டாங்களா ஒரு 3 மணி நேரம், உடனே அதுக்கு போராட்டம் பண்ணுறாங்க. 3 மணி நேரம் கூட ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் உட்காரக்கூடாது அவங்க, உடனே போராட்டம். அப்போ இதெல்லாம் அயோக்கியத்தனம் இல்லை, இதைத்தான் அவங்க கட்டிக்கிறாங்க. சமீபத்தில் தர்மேந்திரன் பிரதான் அவர்களும் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். அதாவது ராகுல் காந்தி காங்கிரஸ் வந்து மாணவர்களை ஒரு கருவியாக வந்து பயன்படுத்துகிறாங்க இந்த போராட்டத்தில் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. நீங்கள் ஒரு விஷயத்தை செய்கிறீங்க, அது தப்பாக போகுது, இல்லை தப்பாக ஒரு விஷயத்தை செய்கிறீங்க, அதை கண்டிச்சா அதை எப்படி விமர்சிப்பீங்களா? இதே தர்மேந்திர பிரதான் தான் பெட்ரோலிய அமைச்சராக இருந்தபோது நாங்கள்லாம் 600 கிலோமீட்டர் மனிதசங்கிலி போராட்டம் நடத்துகிறோம். பேரழிவுக்கு எதிரான பேர் இயக்கன்ற பேரில் காவிரி படுகையை வந்துட்டு எண்ணெய் எடுக்கிறதுக்கான தளமாக மாற்றுறது எல்லாத்தையுமே எதிர்த்து நாங்கள் பண்ணோம். அன்றைக்கி இவர் இறங்கி வந்தார். ஏன்னா நாங்கள் 600 கிலோமீட்டர் 6 லட்சம் பேர் கூடணும் மனிதசங்கிலி போராட்டம் எதிர்த்து. என்ன சொன்னார் இதே தர்மேந்திர பிரதான்? தமிழ்நாட்டு மக்கள் விரும்பாதது எதையும் நாங்கள் திணிக்க மாட்டோம்னாரு. புரியுதுங்களா? ஸோ ஒரு மக்கள் எழுச்சி காட்டைக்கு பயந்தா, இன்றைக்கி பயப்படல, அதனால் இப்படி பேசினார். இப்போ இந்த 4 நாளாக பாருங்கள் அவருடைய முகம் எப்படி இருக்குன்ட்டு, பேயரைஞ்ச மாதிரி இருக்குது தர்மேந்திர பிரதானுக்கு. ஏன்? இவங்க எதிர்பார்க்கல. அங்கே டெல்லியில் ஜந்தர் மந்தரில் நடக்கக்கூடிய காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய அந்த போராட்டத்துக்கு பின்னாடி என்டையர் இந்தியாவும் இருக்குன்றதை இப்போ தான் அவங்க பார்க்குறாங்க இல்லையா? இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நடந்திருக்கா? அவ்வளோ பெரிய போராட்டமாக நடந்திருக்கு. ஸோ அவங்கெல்லாம் வந்துட்டு ஒரு போராட்டத்தை வந்துட்டு இழிவுபடுத்துறது, சிறுமைப்படுத்துறதை விட்டுட்டு இந்த தவறு ஏன் நடந்துச்சு சொல்கிறாரு மோடி, சிறப்பு நீதிமன்றம் அப்படின்றாரு. இதெல்லாம் எவ்வளோ காலமாக நடந்துட்டு வருது இப்படிப்பட்ட தவறுகள்லாம்? ஏன் சிறப்பு நீதிமன்றம் அமைக்கலை? அமைச்சிருக்கணும்ல, அமைச்சு தண்டிச்சிருக்கணும்ல. See, that is not the way. நீங்கள் என்ன நோக்கத்தோடு கொண்டு வந்தீங்களோ அந்த நோக்கம் வந்துட்டு கார்ப்பரேட் சம்பாதிக்கிறது. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கார்ப்பரேட் வந்துட்டு கல்லூரி கட்டுவான், பல்கலைக்கழகமே கட்டலாம், கட்டிட்டு அவன் வந்துட்டு மாணவர்களுடைய கேபிடேஷன் ஃபீஸ்லாம் வாங்குவான், அவன் கல்லூரி நடத்தி சம்பாதிக்கலாம். இதெல்லாம் எழுதியிருக்கு, நிதி ஆயோக்கில் இதெல்லாம் எழுதியிருக்காகத்தான் நான் சொல்ல வரேன். இதை பார்த்துட்டு உடனே இன்னொருத்தர் என்ன பண்ணுறான், இன்னொரு பணக்கார பசங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களெல்லாம் முதலீடு செய்து கோச்சிங் சென்டர் அனுப்புகிறாங்க. இப்போ வேலம்மாள் கோச்சிங் சென்டர் அதான் சொல்கிறாங்கல்ல, 8வது படிக்கிற மாணவங்கிட்ட வந்துட்டு நீட்டு தேர்வு தொடர்பான வசூல் நடக்குது. நீட்டு தேர்வு உங்களை ப்ரிப்பேர் பண்ணுறோம், எல்லாருமே டாக்டராக போகிறாங்க, ஆனால் எல்லாருக்கிட்டையும் அதை நடத்துகிறாங்க. ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துலையும் நடத்துகிறாங்க. 8, 9, 10, 11, 12 5 வருஷ காலம் போட்டு வசூலில் போட்டு வேட்டையாடுறாங்க. எல்லாம் எவ்வளோ அட்வர்டைஸ்மெண்ட் வருது பாருங்கள். அப்படி கவலைப்படாதீங்க, மறுபடியும் நீங்கள் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நடிகை வச்சுங்க பண்ணுறாங்களே, அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்குறீங்களா? ஆமாம். அப்போது அந்த சம்பாதனை இதை ரெண்டுத்தையும் பார்த்துட்டு இருக்கக்கூடிய அரசு இயந்திரம் அது சும்மா இருக்குமா? அது காசு பார்க்க ஆரம்பிக்கல. அதுவும் பாஜகவினரும் சேர்ந்து தான் இந்த கொஷின் பேப்பரை லீக் பண்ணி சம்பாதிக்கிறது. இப்போ புரியுதுங்களா? ஒரு பக்கம் கார்பரேட்டு, இன்னொரு பக்கம் இந்த பணக்காரங்க பிஸ்னஸ் மேனு, 3வது பக்கத்தில் கட்சிக்காரனும் அரசு ஊழியனும் உடனே சேர்ந்து பண்ணுறாங்க. 3 எப்படி ஒழிப்பீங்க? இங்கே தமிழ்நாட்டில் எல்லா மாநிலங்களையும் பார்த்திங்கன்னா இந்த டிகிரி எக்ஸாம் இந்த எஸ்எஸ்எல்சி இதெல்லாம் படிச்சுட்டு
தேர மாட்டோம்னு தெரிஞ்ச அந்த பணக்கார பசங்க என்ன பண்ணுவாங்க, பேப்பரை சேஸ் பண்ணி போவாங்க. நிறைய பணம் செலவு பண்ணி யார் திருத்துறாங்களோ அவங்ககிட்ட போட்டு பணம் கொடுத்து அவங்க முன்னாடி நின்று எல்லா பதிலெல்லாம் எல்லாம் பண்ணி கொடுப்பாங்க. இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஐஏஎஸ் வரைக்கும் நடக்குது எனக்கு தெரியும். இந்த மாதிரி ஃபில்அப் பண்ணி, அதாவது இந்த எழுதாத பேஜில் எப்படி ஒரு கோடு போட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. அது கோடு போடாதே கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு வச்சு எழுதி மறுபடியும் சொல்லிடுவாங்க. சொல்லிட்டு மார்க் வந்துடும். இப்படிலாம் நிறைய பேர் நீங்கள் பண்ணிட்டே இருக்கான் ஒரு சிலர். இதெல்லாம் நடக்குது. இதெல்லாம் வந்துட்டு தர்மேந்திர பிரதானை வந்துட்டு பதவி விட்டு நீக்கிட்டா முடிஞ்சிருமோன்னு முடியாதுல்ல. அப்போது ஒரே வழி என்னன்னா, தமிழ்நாடு சொன்னதான், நீட்டை ஒழிக்காமல் இது எதுவுமே பண்ண முடியாது. அந்த இடத்துக்கு அடுத்தபடியே காக்ரோச் ஜனதா போகும். அப்படி போச்சு அப்படின்னோம்னா தன்னுடைய பெரிய ஒரு திட்டம் வந்துட்டு அடிப்படுது அப்படின்றத மோடியினுடைய கவலை. அதனால தான் அவர் வந்துட்டு சிறப்பு நீதிமன்றம், பரப்பு நீதிமன்றம் அப்படின்னு பேசிட்டு இருக்காரு. நள்ளிரவில் ஒரு வீடியோ வெளியிட்டு இந்த விஷயங்கள் வந்து அவர் சொல்லியிருக்காரு சார், பிரதமர் மோடி அவர்கள். ஸோ இதற்கான நடவடிக்கை வந்து எடுக்கப்படுமா, இல்லை இந்த போராட்டங்கள் இன்னும் பல நாட்களாக நீடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? மோடியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னோம்னா, தர்மேந்திர பிரதான் வந்துட்டு பதவி நீக்கம் பண்ணிவிடுவார். பதவி நீக்கம் பண்ணிவிடுவார்னா வேற ஒரு பதவியில் உட்கார வச்சுருவார். இப்போ ஏற்கனவே ஒரு பெட்ரோலியத்துறை அமைச்சராக இருந்தவர் தான் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா கல்வித்துறை அமைச்சராக வந்திருக்காரு. அதுக்கப்புறம் தூக்கி அவர் வந்துட்டு சுரங்கம் இல்லாட்டி வேறு ஏதாவது ரோடு ஏதாவது ஒன்று போட்டு விடுவாங்க அவங்க. அதே ஆட்கள் அப்படியே தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களாம் பாஜக, ஆர்எஸ்எஸ். இதை தாண்டி மோடி என்ன செய்வார்னு நினைக்கிறீங்க? இதை தாண்டி இந்த இந்த போராட்டம் தொடர்ந்துச்சு அப்படின்னோம்னா இதை மேலும் டெமனைஸ் பண்ணுவார். மேலும் அதை வந்துட்டு சிறுமைப்படுத்துவார். புரியுதுங்களா? அதை தான் அவர் பண்ணுவார். அதான் பிஜேபி பண்ணும். அதான் இங்கே இருக்கக்கூடிய இந்த ஊடகங்கள், டெல்லியில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் பார்த்தீங்கன்னா பிடிச்சி தள்ளிட்டு போகிறாங்க. அந்த இடத்த விட்டு இருக்காது அப்படி சொல்லிட்டு இந்தியா டுடே எல்லாரையும் தள்ளி விடுறாங்க. ஏன் தள்ளி விடுறாங்க? அன்னைக்கு அந்த நாடாளுமன்றத்தை நோக்கி போன பேரணியை பற்றி இவங்க லைவ் டெலிகாஸ்டே பண்ணலை. எதையோ பண்ணுறாங்க. நல்ல வேலையை அன்றைக்கி தமிழ்நாடு தொலைக்காட்சிகள்லாம் அதை காட்டினாங்க. இந்த டெல்லி தொலைக்காட்சிகள் நான் அதில் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். எல்லாத்தையுமே எவ்வளோ ஒரு 8 சேனல் இருக்குதா, அதெல்லாம் நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். எதுலேயுமே பண்ணவே இல்லை. அப்படியே அந்த இடத்த அதெல்லாம் கண்டு அவ்வளோதான். ஏன் இந்த மாதிரி பிளாக்கெட் அந்த மாதிரி ஒன்று பண்ணுறீங்க? ஏன் இந்த மாதிரி பண்ணீங்க? காரணம் ஒன்று தான், ஒடுக்க போகிறோம். அது மக்களுக்கு தெரியக்கூடாது. இன்டர்நெட்டை க்ளோஸ் பண்ணுறான், டிவியை வந்துட்டு கட் பண்ணுறான், அப்புறம் போக்குவரத்து அதையும் கட் பண்ணுறான். எப்படி திட்டமிட்டு செய்கிறாரு பாருங்க. இதெல்லாம் செய்கிறது யார்? மோடி அரசு தானே, பிஜேபி தானே. இவங்கள திருந்துவாங்கன்னு நினைக்கிறீங்க? திருந்தவே மாட்டாங்க. சரி, இப்போ டெல்லியில மட்டும் நீட் தேர்வு எதிர்க்கான போராட்டங்கள் நடக்கல, சென்னையிலும் வந்து சில இடங்களில் இந்த போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாமல் டெல்லியில ஒரு மாணவர் சொன்ன ஒரு விஷயம், ஒரு தமிழ் மாணவர் சொன்ன விஷயம், அதாவது மோடி அரசே வந்து இதற்கான போராட்டத்துக்கான அனுமதி வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் தாவேகா அரசு, முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து இதற்கான அனுமதி வந்து கொடுக்கல, இங்கே போராட்டம் பண்ணுறதுக்கான அனுமதி தரல அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, முதல்ல மோடி அரசு ஒன்றும் பர்மிஷன்லாம் தரல. ஜந்தர் மந்தரில் யார் வேணாலும் போராடலாம். அந்த இடத்துல போராடுறதுக்கு அனுமதி இல்லைன்னு சொன்னது மோடி அரசு. இந்த டெல்லிக்கு காவல் இன்சார்ஜ் அந்த அதிகாரம் அவங்ககிட்ட தானே இருக்குது. கோர்ட்டில் போய்ட்டு பர்மிஷன் வாங்கிட்டு அவங்க வந்துட்டு போராடுறாங்க. அது முதல்ல தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது விஷயம், இது என்ன இவங்களுக்கு என்ன புரிய போகுது இவங்களுக்கு? அந்த பையன் ஒருத்தன் தெருப்பாடகர், அவன் வந்துட்டு போய்ட்டு நீட்டுக்கு எதிராக குரல் கொடுத்துருக்குறான். உடனே அவனை எப்படி அரெஸ்ட் பண்ணாங்கன்றது தெரியும். உடனே அப்படியே முதலமைச்சரை கூப்பிட்டு போய்ட்டு சந்திக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு செய்தியை பரப்பி விட்டு ஆதவர்ஜுனன்ற மாபெரும் தலைவர் அவன் சந்திச்சிருக்கிறான். அவர் என்ன சொல்கிறாரு? இதெல்லாம் பார்லிமெண்ட்டில் மெஜாரிட்டி இருக்கிறவங்க தான், மெஜாரிட்டி இருந்தால் தான் செய்ய முடியும். அதனால் நீ எல்லாம் இதெல்லாம் போராடுறதெல்லாம் வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு. முடிவுக்கு வந்துட்டான், நம்மளால் எதுவும் முடியாதுன்ட்டு. இதே தாவேகா, தமிழக வெற்றி கழகம், ஸ்டாலின் ஆட்சியில் இருக்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டில், நீட்டை ஒழிப்போன்னு சொல்லி எத்தனை நாள் ஏமாற்றுவார்னு சொன்னாங்க. அப்போ அன்றைக்கி தெரியலையா பெரும்பான்மை வந்தால் தான் அது நீக்க முடியும் அப்படின்ட்டு. அன்றைக்கி ஆதரிச்சிருக்கணும்ல தமிழ்நாடு அரசு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சட்டம் இருக்குது, அந்த சட்டத்துக்கு ஏன் வந்துட்டு நீங்கள் அனுமதி தர மாட்டேங்கிறீங்க? விலக்கு கோரி இங்கே நிறைவேற்றப்பட்ட சட்டம் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் ஏன் அந்த விலக்கை வந்துட்டு அந்த விலக்கை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றிய அரசு மோடி அரசை நோக்கி எந்த போராட்டத்தையும் பண்ணலை, ஒரு அறிக்கை கூட கொடுக்கல. இவர் ஏமாத்துறாருன்னு சொல்லி அறிக்கை கொடுத்தாங்க. இப்போ பாருங்கள் என்ன சொல்கிறாங்க, தோளில் கை போட்டுக்கிட்டு திருட்டு பசங்க. நீங்கள் விஜய் பொறுத்த வரைக்கும் நான் மறுபடியும் சொல்கிறேன், இது வந்துட்டு அவர் மாதிரி விமர்சனம் போடலைங்க. எனக்கு அவருக்கு ஒன்றும் தெரியாது, திறமையும் கிடையாது, அவருக்கு அக்கறையும் கிடையாது, தான் உண்மை. எந்த இடத்துலையும் அவருக்கு அக்கறை கிடையாது. ஸ்டாலின் பண்ணது அது காலை உணவு திட்டம். இன்றைக்கி என்ன பண்ணீங்க? அது விரிவாக்கம், அவர் சொன்ன உறுதிப்படி. இன்றைக்கி காமராஜரோட பேரை போட்டு அவருடைய பேரை நீக்கிறீங்களா? உங்களால் முடியுமா? அதெல்லாம்
எவ்வளோ கேவலமான செயலில் ஈடுபடுறாரு பாருங்க. இதுதான் ஒரிஜினலான விஜய் முகம். எதையும் செய்யலையா அடுத்தவன் பேரை கெடு, இவ்வளோதான். ஸோ அவர் தான் எப்போதுமே ஹீரோ, மற்றெல்லாம் வில்லன். இதெல்லாம் வந்துட்டு சினிமாவில் நடக்கும், இங்கே நடக்குமா? நடக்காது. ஸோ விஜயனுடைய அரசியல் பயணம் அப்படின்றது அட்டர் ஃப்ளாப் அப்படின்றது இதுதான் காரணம். திரைப்படம் என்னவாயிட்டு போகுது, அது வேற கதை. இவருடைய அரசியல்ன்றது ஃப்ளாப் அப்படின்றது அத்தாட்சி தரலாம். முதல் நாள் இவங்க என்ன அறிக்கை கொடுக்குறாங்க, தாவேகா இந்த மோதலை தவிர்த்திருக்க வேண்டும் அப்படி தானே கொடுத்தாங்க திங்கட்கிழமை அன்றைக்கி அறிக்கை. நினப்பிருக்கா அவங்களுக்கு? அந்த அறிக்கை எடுத்து போடுங்க. அதாவது போலீஸுக்கும் போராடக்கூடிய மாணவர்கள்கிட்டே மோதல் நடந்துச்சு. அடித்து ஒடுக்குனாங்க. எதுக்கு அந்த மாதிரி ஒத்தடம் கொடுக்குற மாதிரி ஒரு அறிக்கை கொடுக்குறீங்க? பிகாஸ் உங்களுடைய மாஸ்டருக்கு கோவம் வந்துடக்கூடாது, டெல்லி மாஸ்டருக்கு, அதனால் கொடுத்தீங்க. அப்புறம் எல்லாரும் கண்டன குரல் இது பண்ணோன்னே அப்படியே மாற்றிக்கிட்டு அந்த போராட்டத்தை ஆதரிக்கிறோம், ஆய்ப்பு நீட்டு ஒழிப்பு என்பதே சரியான தேர்வு அப்படின்னு அப்புறம் பல்டி அடிச்சாங்க அவங்க. அதுவும் நேற்று தான் முழுமையான அறிக்கை வந்துச்சு. நேற்று சினிமா பார்க்க போயிட்டீங்களேன்னு எல்லாரும் சொன்ன உடனே தான் சினிமாவில் போய்ட்டு அழுகுறானுங்க. அவங்க எல்லாத்தையுமே அழுகுறானுங்க. அமைச்சர்களே வந்து அதான் சொல்ல வரேன். இவரே கதறினார்ல, அந்த 40 குடும்பங்களை கொண்டாந்து வச்சுக்கிட்டு மகாபலிபுரத்தில் கதறினார் ரூமுக்குள்ளே. இவங்களாம் தியேட்டருக்குள்ளே கதறாங்க. கதறல் கழகம் போல. சரி, இது மட்டும் இல்லாமல் எக்மூர்லேயும் வந்து இதற்கான போராட்டங்கள் வந்து நடந்தது. சினிமா பிரபலங்கள் ரஞ்சித் அவர்களாக இருக்கட்டும், அமீர் அவர்களாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே இந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க. இந்த போராட்டங்கள் இன்னும் வலுவடையுது. சென்னையிலும் வலுவடைஞ்சிட்டு இருக்கு இது போராட்டம். இது மட்டும் இல்லாமல் அமீர் அவர்கள் சொன்ன ஒரு விஷயம், அதாவது கட்சியை தொடங்குறதுக்கு முன்னாடி யாராக இருந்தாலும் முகத்தில் கர்ச்சீஃப் கட்டிட்டு வந்து போராட்டம் பண்ணுவாங்க. ஆனால் கட்சி தொடங்கினதுக்கப்புறமா யாருமே இந்த போராட்டத்துக்கு கலந்து கொள்ள மாட்டாங்கன்னு ஒரு விஷயத்தை வந்து எடுத்து பேசியிருக்காரு. இது நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லைங்க, நான் எந்த சினிமாக்காரனையும் நான் ஏற்றுக்க தயாராக இல்லை. முதல்ல இப்போது பிரகாஷ்ராஜ் மாதிரியோ இல்லை அந்த வடக்கில் இருக்கார் அந்த நானா படேகர் மாதிரியோ இன்னும் சிலர் இதில் ஆதரவு தெரிவித்து போனாங்களா, அப்படிப்பட்ட நடிகர்களை நம்பலாம். இவங்களாம் அந்த ஒரு குரூப்பை சேர்த்துக்கிட்டு நீலம் குரூப்புக்கு எப்போ வந்துச்சு, நீட்டு தேர்வுக்கு எதிராக எப்போ இவங்க அது எதிர்த்துருக்கிறாரு? நீட்டு தேர்வை எதிர்த்து நீங்கள் எப்போ பண்ணியிருக்கீங்க சொல்லுங்கள் பார்ப்போம். இதே விஜய் கூட தான் போயிட்டு அங்கே போய்ட்டு அனிதா என் தங்கச்சி அப்படின்னாரு. என்னாச்சு இப்போ? இவங்களாம் அடிப்படையில் அதான் சொல்ல வரேன், இவங்களாம் அக்கறையற்றவர்கள். நம்மளாம் எவ்வளோ பேசுகிறோம். நல்லா நியூஸ் 18 எதுக்காக நீட் தேர்வு வந்துருக்குது அப்படின்றத நித்தி ஆயோகனுடைய இணையதளத்திலேருந்து எடுத்த விவரங்களை நான் எடுத்து பேசுகிறேன், ஒரு பத்திரிகையாளர் நான். இவங்களாம் யார்? தயவு செய்து சொல்ல வர இளைஞர்களை எல்லாம் விடுங்க. எம்ஜிஆர் ஆச்சு, ஜெயலலிதா ஆச்சு, விஜய் ஆச்சு, புடலங்க ஆச்சு, விஜயகாந்த் ஆச்சு, அந்த வரலாறு தூக்கி புதையுங்க. இதுக்கு வரலாம் வேண்டாம். அரசியல் அப்படின்றது அக்கறையின் அடிப்படையில் மலரக்கூடிய ஒரு செயற்பாடு. அரசியல் அப்படின்றது புரியுதுங்களா? அர்த்தம் இதுதான். என் பிரின்சிபல். அவங்க சினிமாவுக்கு வந்தாங்க, அவங்க சினிமா நடிகர்கள், அவ்வளோதான். நடிகைகள், அவ்வளோதான். அவங்களது யாராவது வரட்டும், மெயின் ஸ்ட்ரீம் பாலிடிக்ஸ் வரட்டும் அக்கறையோடு. நான் இல்லைன்னா சொல்ல வரல. அப்படிலாம் இந்த பிரகாஷ்ராஜ் வந்தார், நானா படேகர் கூட சொன்னார், அழகா இவிஎம் பற்றி சொன்னார். காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் தேர்தல் நடக்குதா கேள்விப்பட்டேன். அந்த தலைவர் தேர்தல் மட்டும் இவிஎம் வச்சு நடத்துனாங்கன்னா அமித்ஷா தான் காங்கிரஸுடைய தலைவர் ஆகிடுவார் அப்படின்னு சொன்னார். இதை விட யாராவது சொல்லுவாங்களா? நானா படேகர் சொன்னேன். அவர் யார்? இல்லை. இவிஎம் பற்றி அதாவது வாய் திறந்துருக்கிற ரஜினிகாந்த், அவர் ஹீரோ. ஸோ இந்த உல்டா புல்டாவிலேருந்து நீங்கள் வந்துட்டு பெறக்கூடிய விஷயம் என்னென்னா ரொம்ப சிம்பிள். இவங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது. உள்ளபடியே அக்கறை உள்ளவங்களாம் வந்துடுவான் அரசியலுக்கு. அன்னைக்கு நடிகை இல்லையம்மா ராதா இல்லையா, அவரெல்லாம் அப்படியான அரசியல்லாம் பேசியிருக்காரு. அதுதான் ரொம்ப முக்கியம். அதனால் இவங்களை பற்றி கேள்வியெல்லாம் போடவே போடாதீங்க. நான் உங்களுக்கெல்லாம் அட்வைஸ் பண்ணுறேன், இவங்களெல்லாம் கவர் பண்ணாதீங்க, விட்டுடுங்க. இல்லாட்டி இவங்க இந்த மாதிரி தான் வந்துட்டு பெருசாக ஆக்கிக்கிட்டு பாருங்கள், எதுவுமே தெரியாதபடி தமிழ்நாட்டுடைய மானம் போகுது, அந்தளவுக்கு ஆகிப்போச்சு.